ஏன் சூரிய டிவின்னு வச்சான்னா, ஏன் சன் டிவின்னு வைக்கணும்? சன்னுங்கிறது இங்கிலீஷ் வார்த்தையா தமிழ் வார்த்தையா? தமிழ்ல வந்து சன்னுக்கு வந்து சூரியன், கதிரவன், ஆதவன் எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு. ஒரு சன் அப்படின்னு SUN அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்னால வந்து குறைந்தபட்சம் 10 தமிழ் வார்த்தைகள் சொல்ல முடியும். சூரியன், கதிரவன் இப்படி வரிசையா த்ரெட் போனீங்கன்னா ஒரு 8ஓ 10ஓ சொல்ல முடியும். இல்ல ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு கிடைக்கலையா? சரி, நீங்க வைக்கும்போது இங்கிலீஷ்ல வைப்பீங்க. நீங்க இப்போ நிதின்னு கருணாநிதி, தயாநிதி, உதயநிதி, இன்பநிதி இதெல்லாம் என்ன பேரு? சமஸ்கிருத பேருங்க. ஓ, கருணானா சமஸ்கிருதம், நிதினா சமஸ்கிருதம், உதயநிதியும் சமஸ்கிருதம், தயா சமஸ்கிருதம், உதய சூரியன் வச்சிருக்காங்களா, உதயங்கிறது சமஸ்கிருதம். எதுலதான் நீங்க ஊருக்கு உபதேசம் பண்றீங்க. சமஸ்கிருதம் வைக்காதீங்க, ஆங்கிலம் வைக்காதீங்க. நீங்க வைக்கிறது சமஸ்கிருத பேரா உங்க குடும்பத்துல வச்சுப்பீங்க, ஆங்கில பேரா உங்க குடும்ப நிறுவனங்களுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு எல்லாத்துக்கும் வைப்பீங்க. ஒரு நியாயம் வேணாமா? ஊருக்கு உபதேசம் பண்ணும்போது முதல்ல வந்து நம்ம வீட்டில் அது என்னன்னு சொல்லி அதை பார்த்துட்டு நீங்க பண்ணணும் இப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கதான் வர்றேன். அப்போ தேவிலால் அவர்கள் வந்தபோது அவங்க ஹிந்தி படிச்சாங்கன்னு சொன்னாங்க. ரைட். இப்போ ராகுல் காந்தி அவர்களை சந்திப்பதற்கு அனுப்பிச்சதுல 2 காரணம் திமுகல இருந்து. ஒண்ணு, கனிமொழி அவர்கள் ஹிந்தி பேசுவார், கவனிக்கவும், ஹிந்தி பேசுவார்கள். ராகுல் காந்தியோட போய் இப்போ வேற யாரும் வந்து போய் பேசுனாங்கன்னு வச்சுங்க, அவங்க ஹிந்தி பேசலைன்னா ராகுல் காந்தியோட இங்கிலீஷில் பேசணும், இல்லை தமிழில் பேசினா அவருக்கு புரியாது. அப்போ ஹிந்தி பேசக்கூடியவர்கள் ஆங்கிலமும் கனிமொழி பேசுவார்கள். அதனால வந்து அவர் அனுப்பிச்சாங்க. 2வது, அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த அம்மா வந்து மாநில அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கு.